இந்த மேல இருந்து குதிக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? இல்ல எனக்கு பிடிக்குங்க. நான் சூப்பரா குதிப்பேன். எல்லாரும் குதிக்கிறாங்க, நானும் குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சு மண்டையில இருக்க ஸ்க்ரூ கைண்டுச்சுன்னா அனாவசியமா குடும்பத்தோட டாக்டர் வீட்டில் போய் குதிக்க வேண்டியிருக்கும். அது எதுக்கு நமக்கு? வேணாம்ல. வீடியோ பாருங்க. பனிக்காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த மனுஷனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு மங்கி கேப் போட்டு வந்து கபால்னு மேல ஏறி டபுள் பேக் ஃபிளிப் அடிச்சிட்டாரு. யாருக்கிட்ட பெட்டு கட்டினாரோ? கண்ணா, பேக் ஃபிளிப்லயும் சயின்ஸ் இருக்கு கண்ணா. இதோ வெள்ளை டிஷர்ட் நம்பி கருப்பு டிஷர்ட் பேக் ஃபிளிப் அடிச்சுலாம் நம்பிக்கையோட வந்திருக்காரு. குழந்தை நல்லா பிடிச்சிக்கோங்க சார். மூக்கு இன்னும் ஜாப்பையாச்சு. ஒருவேளை இவன் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட பழைய பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? பழி வாங்கிட்டியடா. நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது தான் பெருசு. இதோட கருத்து என்ன? பேக் ஃபிளிப் படிக்கணுங்கிற ஆசை இருந்தா ஒரே ஒரு வாட்டி இதை பாருங்க. அக்கறையில சொல்றேன், அடிச்சுட்டு பார்க்காதீங்க, பார்த்துட்டு அடிங்க. ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இது ஏதோ படத்துல வந்த ஸ்டன்ட் சீன் நினைச்சுக்காதீங்க. டைவ் அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, டைவ் அடிக்கிறவரும் சாதாரண ஆள் இல்ல. பெர்ஃபெக்ட் பேக் ஃபிளிப்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நிக்கிற இடத்துல இருந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா குதிக்கணும். இதுக்கு கை கால்களோட உதவியை நாம முழுமையா எடுத்துக்கணும். 2வது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சுழலணும். கவனிச்சிங்களா? அவர் சுழலும் போது 2 கையால அவர் முட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டாரு பாத்தீங்களா? இதனால காத்துல உடம்பு முழுமையான சுழற்சியை பெறுது. புரிஞ்சுதா? இதுதான் லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இருங்க, அவசரப்பட்டு யாரும் குதிக்காதீங்க. நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க தெரியுது. விளையாட்டுக்கு கூட இதை செஞ்சு பார்க்காதீங்க. இந்நேரத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி அடிப்பட்டவங்களுக்கு கூட இந்த வீடியோவை பார்த்து அறிவு வந்திருக்கலாம். இப்போ இது எப்படி செய்யக்கூடாதுங்கிறது புரிய வைக்கிறதுக்காக இந்த பேக் ஃபிளிப்ல நாம தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு பெல்ட் அடிச்சவங்களோட நிலைமையை பாருங்க. துடிச்சுக்கிட்டு நிக்கிற இந்த பையன் பேரு டில்லி, இவர் ஷார்ட்ஸ் போட்ட கில்லி, இவர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்க பல்லி. இவங்க 3 பேர் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டான பேக் ஃபிளிப் படிப்பாங்க நினைச்சுக்கிட்டு ரெடியாக போது இந்த வேலி சரியில்லாம போச்சு இல்லப்பா. இவர் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்பல, செய்ய விரும்புறாரு. செய்யறது உருப்படியா வருமா வராதா? ரெடி ஜம்ப் கம் ஆன் அப்படி போடு. இது தப்பு உன் பேர்ல இல்லப்பா, செவிரு சின்னதா போச்சு. நீங்களே பாருங்க. ஆரம்பத்துல போஸ்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்தாரு, ஆனா ஹைட்டுக்கு ஏத்த டைவ் அடிக்காம போனதுனால பச்சை புல்ல மெல்ல வேண்டிய நிலைமை. ரொம்ப மெல்லாதீங்க.